இப்ப காரணம் தெரிஞ்சாகணும். உங்க கல்யாணம் முடிவு வரைக்கும் நான் குடிக்க கூடாதுன்னு விரதம் இருக்க மாப்ள. என்ன மாமா பொசுக்குன்னு எப்படி சொல்லிட்டீங்க? அன்னைக்கு ஒரு நாள் இங்க உட்காந்து மொடா குடி குடிச்சிங்களே, அந்த ராஜாசிங்கம் மாமாவா இப்படி பேசுறது? சாதா கோட்டரையே சப்பு கொட்டி குடிப்பீங்களே மாமா, நீங்களா ஃபாரின் சரக்க வேணான்னு சொல்றீங்க? நடு ராத்திரில இங்க உட்காந்து குடிச்சிட்டு படத்துல வர மாதிரி பாட்டு பாடணும்னு சொன்னீங்களே மாமா, இப்படி பொசுக்குன்னு வேணான்ட்டீங்க. என்ன மாமா, உங்களை குடிக்க வச்சு சந்தோஷப்படுத்தணும்னு தான் ஆசை ஆசையா உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். இப்ப என்னடான்னா விரதம்னு சொல்லி என்ன மூட் அவுட் பண்ணிட்டீங்க. இல்ல மாப்ள, கல்யாணத்தை இப்படி பக்கத்துல வச்சுக்கிட்டு குடிக்கிறது உங்களுக்கு நல்லது இல்ல, எனக்கும் நல்லது இல்ல. அதனாலதான் சொல்றேன், வேண்டாம் மாப்ள. கல்யாணம் முடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் மாமா உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாவே வைக்கிறேன். என்ன மாமா நீங்க, பொதுவா கல்யாணம்னாலே கல்யாணத்துக்கு முதல் நாளும் குடிக்கிறாங்க, கல்யாணம் நடக்கும் போதும் குடிக்கிறாங்க, கல்யாணத்துக்கு மறுநாளும் குடிக்கிறாங்க. ஏன்னா கல்யாணங்கிறதே ஒரு சந்தோஷமான விஷயம், அத கொண்டாடணுங்கிறதுக்காக தான் குடிக்கிறது. நீங்க என்னடானா கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாசம் இருக்கு, இப்பவே குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் மாமா, அத கொண்டாடணும்னு நினைக்கிறேன். அத நான் மட்டும் தனியா கொண்டாடாம நீங்களும் கம்பெனி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சந்தோஷப்பட்டேன். அங்கிள், உங்க மாப்பிள்ள ஆசைப்படும் போது இப்படி குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா எப்படி? அவன் மனசு கஷ்டப்படும்ல. புரியுது, ஆனா ரங்கநாயக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான். பேச்செல்லாம் இருக்காது, வீச்சு தான். கட்டின புருஷன் கூட பார்க்காம கையை நீட்டிடுவான் மாப்ள. அப்புறம் நான் சொந்த ஊர்லயே புத்தூர் கட்டு போட்டுதான் தெரியணும். இதான் உங்க பிரச்சனையா? அவங்களுக்கு தெரிஞ்சதானே மாமா, அத்தைக்கு தெரியாம தான் இப்ப நம்ம குடிக்க போறோம். மொட்டை மாடியில் உட்காந்து குடிச்சா அவளுக்கு எப்படி தெரியாம இருக்கும் மாப்ள? நாம இங்க குடிக்க போறது இல்ல மாமா, தோப்புல போய் தான் குடிக்க போறோம். இது நிஜமான மெய் மறக்கும் குடி. அப்படியா? அப்ப ஓகே மாப்ள. ஒரு 5 நிமிஷம் வயித்த கழுவிட்டு உடனே வந்துடுறேன், நீங்க கீழே வந்துடுங்க. ஏதோ பிளான் பண்ணிட்டேன்னு தெரியுது, என்ன பண்ண போற? இந்த குடும்பத்துக்கு ரைஸ் மில்லு, தோட்டம், ஷாப்பிங் மால்னு 300 கோடிக்கு மேல சொத்து இருக்கிறதா ரோகிணி சொல்லியிருக்கா. ஆனா அந்த சொத்தெல்லாம் எங்கெங்க யார் பேர்ல இருக்குன்ற ப்ராப்பர் லிஸ்ட் வேணும். அதோட முக்கியமா அந்த சொத்துக்கு ரங்கநாயகி அத்தை மட்டும்தான் வாரிசா இல்ல வேற யாராவது இருக்காங்களான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பின்னாடி சட்ட சிக்கல் எதுவும் வந்துடக்கூடாதுல்ல. ஓ, இப்ப புரியுது. அந்த ஆளை கூட்டு போயிட்டு ஃபுல்லா குடிக்க வச்சு மட்டை ஆக்கிட்டு மொத்த விஷயத்தையும் கறக்க போற, அதானே? ஆமா, ஆனா அதுல ஒரு சின்ன திருத்தம். கறக்க போறேங்க இல்ல, கறக்க போறோம். பாப்பா, இத பாரு, இது நல்லா இருக்குல்ல மச்சி? சூப்பர்ல மாப்ள. நான் ரெடி, போலாமா? என்ன மாமா 2 நிமிஷத்துல ஆளே மாறி வந்து நிக்கிறீங்க? போற இடத்துல செய்யற வேலைக்கு தகுந்த மாதிரி எப்பவும் இருக்கணும் மாப்ள. சரி வாங்க போலாம். போலாமே, வாங்க. டேய் ரெடியா? ஐயோ, இவன் எப்படி இங்க வந்தான்? என்ன இந்த நேரத்துல பட்ட பக்தின்னு? அது இன்னைக்கு பௌர்ணமி முடிஞ்சு 2வது நாளா, அதான் வழக்கம் போல சாமி கும்பிட்டுட்டு பட்டைய. சரி மாப்ள, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? நானும்தான். சரி 3 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? அது மாப்பிள்ள போர் அடிக்குதுன்னு சொன்னாரா, அதான் வெளியில காலால நடந்து போயிட்டு வரலாமேன்னு போறோம். சரி இல்லையே ஏதோ. நீங்க கிளம்புற நேரத்தை பார்த்தா எனக்கு ஒன்னும் அப்படி தெரியலையே. வேற எப்படி தெரியுது? குடிக்க தானே உங்களை கூட்டிட்டு போறீங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானே. ஏன்பா, கல்யாணத்துக்கு இப்படி பக்கத்துல வச்சுக்கிட்டு யாராவது மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் குடிக்க போவாங்களா? நீங்க செய்வீங்களே, அதான பிரச்சனைங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல விடுங்க, நாங்க மொட்டை மாடியில கூட வாக்கிங் போய்க்கிறோம். ஐயோ இல்ல இல்ல மாப்ள,
இவரை தான் நான் நம்பல, ஆனா உங்க வார்த்தையை நான் நம்புறேன். நீங்க போயிட்டு வாங்க. ம். சரி, போயிட்டு சீக்கிரம் வாங்க. டிஃபன் சாப்பிடுற நேரத்துக்குள்ள கரெக்டா ஆஜராயிடுவோம். வாங்க மாப்பிள்ள போலாம். நாங்களும் வரோம். நீங்களும் வரீங்களா? நீங்க எங்க வரீங்க? வாக்கிங் தானே போறீங்க, நாங்களும் வரோம். ஐயா, அது சரிப்பட்டு வராது. ஏன்? ஏன்னு சொல்லுப்பா. பொம்பளை பிள்ளைங்க ராத்திரி நேரத்துல இப்படி வாக்கிங் வரக்கூடாது. ஏன் வந்தா என்ன தப்பு? ராகினி தினமும் வேலையை முடிச்சுட்டு 9 மணிக்கு மேல தானே வரா. அவ போலீஸ்காரி, அவளை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நீங்க அப்படியா? அதுவும் நிச்சயமான பொண்ணு 6 மணிக்கு மேல வெளியில போகவே கூடாது. அதெல்லாம் முடியாது, நாங்களும் வருவோம். ஆமா, நாங்க தனியா போனா தானே பிரச்சனை. எங்க கூட தான் நீங்க 3 பேர் வரீங்கல்ல, அப்புறம் என்ன? ஏ ரூபி, வேண்டாம் விடு. நீ எதுக்குடா இப்ப கேட்ட போடுற? கழிவறதான் எந்த நேரத்துல என்ன பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருக்கான். அதனால இந்த நேரத்துல நீங்க வெளியில போறது எனக்கு சரியா படல. பேசாம நீங்க வீட்லயே இருங்க. மாப்ள, நீங்க போயிட்டு வாங்க. வாங்க மாப்பிள்ள. பாத்து மாப்ள. வந்துடுறோம். ஏய், போங்க, போய் தூங்குங்க, போங்க. இன்னும் உங்க மேல சந்தேகமா தான் இருக்கு. டைம் வேற ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி, இளநியோட ஃபாரின் சரக்கு மிக்சிங்கா? சூப்பர் காம்பினேஷன் மாப்பிள்ள. Cheers! மாமா, எதுக்காக இளநீல சரக்கு மிக்ஸ் பண்ணேன்னு தெரியுமா? எல்லாம் உங்களுக்காக தான். சரக்கு நீங்க கிளாஸ்ல ஊத்தி குடிச்சா ஊர்காரங்க யாராவது பார்த்துட்டு போய் அத்தை கிட்ட போட்டு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்காக தான் இப்படி ஒரு ஐடியா. சூப்பர் ஐடியா மாப்பிள்ள. சாப்பிடுங்க. இந்த ஊர்ல பிறந்ததுல இருந்தே இத்தனை வருஷமா குடிக்கிறேன். எனக்கு தோணாத ஒரு ஐடியா கோயம்புத்தூர்ல இருந்து வந்த உங்களுக்கு